ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி எஸ்டர்டேவே இன்ஃபார்ம் பண்ணதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 கூட க்ளோஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அடுத்த செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ், மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ், ரயில்வே எஸ்எஸ்சிக்கான புக்னு எந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிடுவோம். இதே இது எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுக்கான கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுல உங்களுக்கு கவர் ஆகிரும். ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ். இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த கரண்ட் அஃபேரை நிறைய ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல உட்காந்து கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர், கடைசி 1 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்னு பல்கா வச்சு படிச்சிட்டு இருக்காங்க. சோ கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் டெய்லி பேசிஸ்ல நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பர்டனா இருக்காது. சோ டெய்லி எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அதை ஒன் லைனரா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு கீழே டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வார கடைசியில வீக்லி கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர். இது மட்டும் இல்லாம இந்த கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்னு கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மந்த் வைஸா கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். 2024 இருந்து இப்ப 2026 இன்னைக்கு டேட் வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர்னு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் இருக்கும். அதுக்கான PDFும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்ங்கும் போது கரெக்டா ஒரு 25 கொஸ்டின் கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேருக்கு டெஸ்ட் கொடுத்திருப்போம். லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல தான் உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ அதே மாதிரி வார கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அந்த 7 நாளும் நீங்க படிச்ச கரண்ட் அஃபேர் எல்லாமே வீக்லி டெஸ்டாவும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு செப்பரேட்டா பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வந்து ஒவ்வொரு வீக்குக்குமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி மாச கடைசியில மந்த்லி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். மந்த்லி டெஸ்ட்ங்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 600 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஓகே, இப்போ பிப்ரவரியோட டெஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த டெஸ்ட்ல பாருங்க, இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு 600 கொஸ்டின் வரும். இப்போ டெய்லி 25 படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த 600 தான் என்ன ஆகும்னா அந்த மாசம் ஃபுல்லா உள்ள கரண்ட் அஃபேர் மினிமம் உங்களுக்கு ஒரு 500 கொஸ்டினாவது வந்துரும். ஓகே, மாச கடைசியில நீங்க டெஸ்ட் எழுதும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 கொஸ்டினாவது, மினிமம் 500, மேக்ஸிமம் அந்த மாசத்தை பொறுத்து. பிப்ரவரியில 28 நாள் தானே, சோ அதனால 500 கொஸ்டின். இதே மத்த மாசமா இருந்துச்சுன்னா 600 கொஸ்டின் கிட்ட வந்துரும். இந்த 600ஐயும் ஒரே நாள்ல படிக்க முடியாது. அதுக்குதான் டெய்லி 25 கொஸ்டினா உங்களுக்கு வந்து கொடுத்து படிக்க வச்சு மாச கடைசியில மொத்தமா டெஸ்ட் எழுதுற மாதிரி உங்களுக்கு கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ கரண்ட் அஃபேருக்கு வந்து நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச். நம்ம குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டூடெண்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சில ஸ்டூடெண்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அப்படி நான் குரூப் டிக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்ப இருக்க டைம்ல நான் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் வர்றதுக்குள்ள இதுல 1000 டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இப்ப வரைக்கும் இதுல வந்து உங்களுக்கு ஒரு 450 டெஸ்ட் வரைக்கும் நாங்க வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து கவர் ஆகிரும். டெஸ்ட் முடிஞ்சதும் உங்களோட ரேங்க் பாத்துக்கலாம், அதுக்கான சொல்யூஷன் பாத்துக்கலாம். அதே மாதிரி எத்தனை டைம்னாலும் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபுல் டெஸ்ட்ங்கும் போது குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும்.
ஸோ இது வந்து ஃபுல் டெஸ்ட். இதுல வந்து 1.5 மணி நேரம் டைம் வந்து குடுத்திருப்போம். இப்ப சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 மினிட்ஸ் இல்லன்னா 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ங்கிற மாரி டைம் குடுத்திருப்போம். தமிழ்ல அட்டெண்ட் பண்றீங்கன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல ஓப்பன் ஆகும். அட்டெண்ட் பண்ணி முடிச்சதும் அதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இங்க சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் குடுத்திருப்போம். ஸோ டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி எத்தன டைம்னாலும் நீங்க டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். இப்ப இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கான சொல்யூஷன் நீங்க இங்கிலீஷ்லயே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரயில்வே எஸ்எஸ்சிக்கு எனக்கு புக் வேணும். ஒவ்வொரு டாபிக் வைஸா எனக்கு பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சிக்கான புக் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நான் வீக்கா இருக்கேன். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரயில்வே படிக்கிறேன், பேங்கிங் படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன். எனக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேங்கிங் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ரயில்வேக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்போ மேக்ஸும் ரீசனிங்கும் நல்லா பண்ணுவீங்க. எனக்கு சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் சிபிஎஸ்இ லெவல்ல வேணும். ஸோ சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு கிளாஸஸும் வேணும், மெட்டீரியல்ஸும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 1000. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணும். எனக்கு கிராஜுவேட் எக்ஸாம் இருக்கு, அடுத்து அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் இருக்கு, லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி சிஏல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் என்டிபிசி ஸ்டூடெண்ட்டுக்கு கடைசி 6ல இருந்து 8 மாச கரண்ட் அஃபேருக்கு 199 வந்து இப்போ ஃபீஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அடுத்து எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டியில ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்னு 4 சப்ஜெக்ட்டுமே வேணும் அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல ஸ்பெசிபிக்கா மேக்ஸ் மட்டும் வேணும்னா மேக்ஸுக்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்னா கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசிக்கு கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு டீம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இந்த ஆஃபர் வந்து ஆல்ரெடி எஸ்டர்டேவே நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நைட்டு 12 o'clock உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்றதுக்கு இம்மீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய என்டிபிசியோட அனாலிசிஸோட பிடிஎஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.